கிளாசிக் மெட்டீரியல். நம்ம இந்த டீக் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டீ குட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்விங் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிசைன் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்த சைட்டு நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு ஹால் வரும். ஹால் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிவி செட்டப் பண்ணியிருக்கோம், வால் செல்லிங் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பற்றி பார்ப்போம். டிவி யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு கிளாஸ் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட் இது எல்லாமே சாஃப்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ப்ரொஃபைல் கிளாஸ் கொடுத்துருக்கோம், வித் டெப்டட் கிளாஸோட கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் கிளாஸி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப் ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்டோட கஸ்டமைசேஷன் ஏற்ற மாதிரி வந்து இந்த டிவி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா யூனிட் பண்ணுறோம். பூஜா யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இது அளவு பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்கு 7 ஃபீட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 1 ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா கலசம் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பூஜா யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெளியே ஃபுல்லாகவே சிஎன்சி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸ் பெருசாக இருக்குது, 1.5 அடி தான் ஸ்டாண்டர்ட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 4 டோராக பண்ணியிருக்கோம். இது வந்து கீழ் வச்சுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸில் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு மேலே ஒரு கவுண்டர் லைட் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம். இது ஒரு பழைய ட்ரே மாதிரி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதுனா 2 ட்ராஸ் கொடுத்துருக்கோம். இதுதான் கம்ப்ளீட் பூஜா. பூஜா அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் பார்க்க போகிறோம். கிச்சனில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜி ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பேட்டர்ன் கலர் ப்ளஸ் அதோட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹை கிளாஸ் எல்லாமே. ஹை கிளாஸ் வந்து HHMRல வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ் போயிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம், கம்ப்ளீட்டாக ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே டேண்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு சின்ன கிச்சன் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டேண்டம் செட்ஸ், ஒரு செட் ஆஃப் டேண்டம் செட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஆயில் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குறதுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால கொடுக்கல. நார்மல் செட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போர்ட்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்கு பிலோ கம்ப்ளீட் சாஃப்ட் க்ளோஸில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். வால் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹைட்ராலிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எக்கோட இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கம்ப்ளீட் இன் அண்ட் அவுட் சாஃப்ட் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ கொடுத்துருக்கோம். இது ஒரு சிம்மி ப்ரொவைடிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிம்டட் பிளாக் மாதிரி கிளாஸ் கொடுத்து கிளாசிக் ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள் ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெயின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு ஸ்பைஸ் ரேக். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் பார்க்க போகிறோம். கிட்ஸ் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பட்ஜ் ஜாயிண்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வார்ட்ரோப் ஒன்று பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாலில் எடுத்து வார்ட்ரோப்பில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது ஒரு பேட்டர்னைஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜ் ஜாயிண்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரோப் ஒன்று பண்ணியிருக்கோம். அவங்களோட கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேலே ஃபுல்லாகவே லாக்ஸ் கொடுத்துட்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டேபிள், ஃபோல்டிங் ஸ்டடி டேபிள் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வேணுன்றப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்ஸு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா குஷன் யூனிட்டோட கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபுல்லாகவே விளாட தெரியும். ப்ளஸ் இது வந்து பெரிய ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம் ட்ரெஸ்ஸிங்லேயே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவுண்டர் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட் ரூம் பார்க்குறோம். கெஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஷ் ப்ளூ மாதிரி ஒரு கொடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கிரைன்ஸ் கேட்குற மாதிரி ஒரு ஒயிட் கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்டோரேஜ் பர்பஸ் தான் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ மேலே ஃபுல்லாகவே லாக்ஸ் கொடுத்துருக்கோம். லாஃப்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி சின்ன ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் ப்ளஸ் கீழே ஃபுல்லாக லாஸ் கொடுத்தோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஸ்டோரேஜ் கொடுக்கும். கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் குஷன் கம் ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு பே விண்டோ மாதிரி ஒரு ஃபுல்லாக கிரியேட் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம். மாஸ்டர் பெட்ரூமில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா உபயோகம் பண்ணுறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீரோ வைக்கிறதுக்காக ஒரு பெரிய ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே ஒரு பே விண்டோ மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே ஹேங்கிங் ஸ்டோரேஜஸ் இதெல்லாம் அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லாக் கவர் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் நியர்பையாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் ஸ்டோரேஜ் ப்ளஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ட்ராஸ் மாதிரி இருக்கும். இதுவும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் சொல்லியிருக்கோம். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரோப்பாவில் லாக் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கு மட்டும் நம்ம சொன்ன மாதிரி முன்னாடியே நார்மல் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபால் பண்ணியிருக்காங்க.